சுப்ரீம் கோர்ட்ல போய் இதை நடத்துறது அப்படிங்கிறது இது பிற அமைப்புகளுக்கு நான் எந்த கட்சியும் இதுல குறை சொல்ல வரல. இதை கொண்டு போனவங்க, இதை கைதுக்கு போனவங்க எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்கு அல்லவா? உண்மையிலேயே அதுல 2 பேர் மறுத்துட்டாங்க, நாம் கொண்டு போகலன்னு சொல்றாங்க. இப்ப இந்த நிகழ்வுகளை ஒட்டி வாதங்களும் எதிர்வாதங்களும் நடந்துட்டு இருக்குது. நம்ம சொல்ல ஒற்றுமைக்கு இதெல்லாம் மிகப்பெரிய எதிர்மணிங்க, இடையூறுகள் தான். ஆமா, தேர்தலுக்கு இதெல்லாம் இடையூறு தான். அதனால நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கூட நம்ம நிறைய பேசுவோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு நிர்வாகம் என்பது கீழே ஒரு கிராமத்துக்குள்ள இருந்த சின்ன யூனிட் நாடு உலக அளவுல பெருசா போயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு உலக மயங்கிறீங்க இல்லைங்களா, தாராள மயங்கிறீங்க, தனியார் மயங்கிறீங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் நம்மளுக்கு எந்த வகையில சிக்கலை தீர்க்கும், சிக்கலை ஏற்படுத்துதா? வளர்ச்சியே என்ன இல்லைங்களா, நெருக்கடியுமே என்ன? இதெல்லாம் நான் தொடர்ந்து பேசுவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் எதையாவது ஒன்றை சார்ந்து தான் பேசணும். நடுநிலை என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் நலனை முன்னிறுத்தி எந்த அமைப்புகள் எல்லாம் செயல்படுதோ அந்த அமைப்புகளை நாம் முற்போக்குன்னு சொல்லுவோம். முற்போக்கு என்பது வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டிருக்கும். பிற்போக்கு என்பது பழையன கழிதலும் புதியன புகுதலும் உலக வழக்கேன்னு நன்னூல் பவனந்தியர் சொன்ன மாதிரி கழிகிறது கழிந்துதான் போகணும். இன்னும் அன்றாட நம்மகிட்ட இருந்த கழிவுகள் போகலன்னு வச்சுக்கோங்க, உடம்பு என்ன ஆயிடுது, சரியில்லாம ஒரு உபாதி ஆயிடுது. தினம் நீங்க என்ன பண்றீங்க, ஐயா இயற்கை விடுக்கும் அழைப்புகளுக்கு காலை எழுந்தவுடன் இடம் கொடுக்குறீங்களா இல்லையா? அதெல்லாம் கழிவுகள் தான் வெளியேறுது. அப்போ ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தில் வெளியேற வேண்டிய கழிவுகள் வெளியேறவில்லை என்றால் அந்த சமூகம் நோய் பிடித்த சமுதாயமாயிரும். இது நம்ம இந்த நோய் பிடித்த சமுதாயமாக தேங்கி போன சமுதாயமாக விட்டு இருக்கிறோமா? சுதந்திரம் அடைந்த 76 நாடு இல்லை, ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை நோக்கி நடைபோடக்கூடிய ஒரு சமுதாயமா இருக்க போறோமா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம தொடர்ச்சியாக அடுத்த முறையிலிருந்து கேள்விகளும் பதிலும் தொகுத்து நம்மளுடைய கருத்துக்களை சொல்லுவோம். முடிச்சுக்கிறேன். சரி, நன்றி, ரொம்ப நன்றி.